பாக்குறத அவ்வளவு பெருமையா கருதுறாங்களே, விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவர் வந்து நடிச்சுட்டு அவரோட சொத்தை வந்துட்டு அதிகரிச்சதுக்கும் அவரோட சொத்தை அவர் வந்துட்டு பெருக்கிக்கிட்டாரு. அவங்களோட பிள்ளைங்களுக்கு அவர் வந்துட்டு இது பண்ணிச்சிட்டாரு. நிறைய திருமண மண்டபங்களையோ நிறைய தியேட்டரையோ கட்டி வச்சிருக்காரு. இலங்கையில கூட ஒரு தியேட்டர் அவருக்கு இருக்கு. அவர் அதை செஞ்ச அந்த இது ஒரு சாதனை மட்டும்தான் செஞ்சிருக்காரு. தமிழர்களுக்குன்னு செஞ்ச ஒரு விஷயம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு திரை மோகத்திலையும் அந்த அளவுக்கு திரை கவர்ச்சியிலையும் நம்மளோட தமிழ் மக்களை வச்சிருக்காங்க. என்னோட பேர் சக்தி. நான் வந்து திருவாரூர் தொகுதி. நான் வந்து 2016 இருந்தே கட்சியில பயிற்சிட்டு இருக்கேன். நான் வந்து 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். கல்வெட்டியல் துறையில படிச்சேன். 9 வருஷம் முன்னாடியா? 10 வருஷம் முன்னாடியா? என்ன வயசுல இருந்தீங்க? நான் 6th படிக்கிறேன். 6th படிக்கும்போது என்ன காரணம்? மகளிர் பாசல இருந்தீங்க, இப்போ வந்து இளைஞர் பாசல மாணவர் பாசல இப்ப இருக்கேன். சீமான் பெரியப்பாவோட பேச்சை கேட்டு அது அப்பா கேட்பாங்க. அவங்க கேட்டுட்டு எனக்கு ஒண்ணு சொல்றப்ப நானும் போயிட்டு அவங்களுடைய பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட போன்ல அவங்க எடுத்து அவங்களோட பேச்சை கேட்கும்போது அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு அரசியல் இப்ப இருக்கிற அரசியலுக்கு, இப்போ இருக்கிற ஒரு ஆட்சிக்கு அவங்க சொல்ற அரசியல், அவங்க முன்வைக்கிற அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையானதா இருக்கு. அதனால நாங்க சீமான் பெரியப்பா கூட இருக்கோம். இப்போ நீங்க வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. தேர்ட் இயர் படிக்கிறீங்க. அங்க வந்து நீங்க படிக்கும்போது அவங்க விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன நடக்கும் காலேஜஸ்ல அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே அரசியல் புரிதலே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முழுக்க ஒரு திரையரங்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்பட மோகத்திலையும் ஒரு அந்த தொலைக்காட்சி மோகத்திலையும் தான் இருக்காங்க. இப்ப 2009 வந்து நடந்தது. அப்போ இங்க வந்து மாநாட மயிலாடைய தான் பாத்துட்டு இருந்தாங்க. இப்போ பிக் பாஸ், குக் கோமாளி இது போன்றத பாத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு முழுசா சொல்லணும் அப்படின்னா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலே இல்ல அப்படிங்கறதையும் தாண்டி அரசியல் புரிதலே இல்லாத ஒரு இளைஞர்களை வந்துட்டு இந்த திராவிட அரசு உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில 6th படிக்கும்போது நீங்க சொன்னீங்க. 6th படிக்கும்போது சீமான் பேச்சு மட்டும் தான் கேட்டு வளர்ந்தீங்களா? ஆமா, சீமான் பெரியப்பாவோட பேச்சை கேட்டுதான் இந்த கட்சிக்குள்ளேயும் நான் வந்தேன். சீமான் பெரியப்பா எடுத்து முன்வைக்கிற அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப தேவையானதா இருக்கு. அது ஏத்துக்க கூடியதா இருக்கு. அதனாலதான் இந்த கட்சிக்குள்ள நிறைய பேர் நினைச்சிருக்கேன். என் கூட இப்ப இருக்கிறவங்கள்ட்டையும் என்னோட படிக்கிற சக மாணவர்கள்ட்டையுமே நான் பேசிட்டு தான் இருப்பேன். அவங்க என்ன முன்வைக்கிறாங்க, அவங்களோட கொள்கை என்ன, அவங்க அந்த அரசியலுக்கு தேவைய நம்மளோட நாட்டுக்கு அவங்களோட அரசியல் எந்த அளவுக்கு தேவைப்படுது, தமிழ் மொழியும் சரி தமிழர்களுடைய பண்பாடும் சரி எப்படி அளிக்கப்படுகிறது அப்படிங்கறதையுமே வந்துட்டு சீமான் பெரியப்பா என்ன பேசுறாங்களோ அதை கேட்டு என்னோட சக மாணவர்கள்ட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ நானே ஒரு 10 பேர் போல உறுப்பினர்கிட்டயே போட்டு கொடுத்துருக்கேன் என்னோட கூட படிக்கிற மாணவர்களுக்கு. அவ்வளவுதான், ஒரு 10 பேர். அவங்க வந்துட்டு அரசியல் புரிதல் இல்லாத பட்சத்துல தானே ஒரு சினிமா முகத்தை தேடி போறாங்க. விஜய் பின்னாடி ஓடுறாங்க. விஜய் கார் ஓடுது அப்படின்னா ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் வந்துட்டு இப்பதான் வந்து கருவுற்று இருக்கேன், 1 வாரம் தான் இருக்கு, இருந்தாலும் நான் வந்து அந்த அவரோட வாகனத்துக்கு பின்னாடி ஓடுனேன் அப்படிங்கறத பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை உயிரிழந்துட்டான். அவங்களோட அம்மா சொல்ற வார்த்தை என்னவா இருக்கு? அவன் இறந்து என்னைய வந்துட்டு விஜய வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் என்னோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பையன் இறந்து அவங்கள விஜய பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான்னு ஒரு பெத்த தாய் சொல்றா அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு சினிமா மோகத்துல இவங்க நம்மள வச்சிருக்காங்க. அப்படி விஜய பாக்குறத அவ்வளவு பெருமையா கருதுறாங்களே, விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவர் வந்து நடிச்சுட்டு அவரோட சொத்தை வந்துட்டு அதிகரிச்சதுக்கும் அவரோட சொத்தை அவர் வந்துட்டு பெருக்கிக்கிட்டாரு. அவங்களோட பிள்ளைங்களுக்கு அவர் வந்துட்டு இது பண்ணிச்சிட்டாரு. நிறைய திருமண மண்டபங்களையோ நிறைய தியேட்டரையோ கட்டி வச்சிருக்காரு. இலங்கையில கூட ஒரு தியேட்டர் அவருக்கு இருக்கு. அவர் அதை செஞ்ச அந்த இது ஒரு சாதனை மட்டும்தான் செஞ்சிருக்காரு. தமிழர்களுக்குன்னு செஞ்ச ஒரு விஷயம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு திரை மோகத்திலையும் அந்த அளவுக்கு திரை கவர்ச்சியிலையும் நம்மளோட தமிழ் மக்களை வச்சிருக்காங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்பாவும் அம்மாவுமா? சீமான் பெரியப்பா. சீமான் பெரியவில இல்ல, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அப்பா அவர்கள்ட்ட பேசிருக்கீங்களா? சொல்லிருக்காரா பேசியிருக்கேன். என்னை வந்துட்டு மாணவர் பாசறையில சென்னை தலைமை அலுவலகத்துல மாணவர் பாசறையில மாநில ஒருங்கிணைப்பாளரா என்னை வந்து போட்டாங்க. அப்ப வந்து சொன்னாங்க, அப்பாவும் அம்மாவுமே 2 பேருமே வந்துட்டு 2016 இருந்து என் கூட கட்சியில இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்ப வந்துட்டு அப்பா அம்மாவையும் கூட சேர்த்துக்கிட்டு பட்டைய கலப்படா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு பெரியப்பா சொன்னாங்க. அது எவ்வளவு பூஸ்டிங்கா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு.